Good morning, students. Welcome to the course Auditing and Corporate Governance. This subject is one of the most important paper in commerce, accounting, and business administration because it explains how organization ensure the accuracy of financial information, transparency, accountability, and the ethical management. Today we are going to learn Introduction to Accounting, which is the foundation of the subject Accounting and Corporate Governance. What is mean by auditing? ஸோ ஆடிட்டிங்கோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்துட்டு லத்தீன் வேர்டுல இருந்து ஆடியூர் அப்படிங்கிற அந்த வேர்டுல இருந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த ஆடியூர் அப்படின்னா லத்தீன் வேர்டுல வந்து டு கேர், அதாவது கேட்பது அப்படிங்கிற பொருள் வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆடிட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானதுங்கிறது. இப்போ இதில் ஆடிட்டிங் அப்படிங்கிற போது ஆடிட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் அண்ட் வெரிஃபையிங் ஆன் ஆர்கனைசேஷன் financial records, accounts and transaction to ensure they are accurate, complete and prepared according to applicable accounting standards and law அப்படிங்கிறது தான். அதாவது நிறுவனத்துடைய கணக்கு புத்தகங்கள், நிதி பதிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளை வந்துட்டு ஆய்வு செய்து உண்மையானவை, முழுமையானவை, பொருந்தக்கூடிய கணக்கியல் தரநிலைகள், சட்ட விதிமுறைகள் ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளனவா அப்படிங்கிறத உறுதி செய்வதுதான் ஆடிட்டிங் அப்படிங்கிறதான் பொருள்படும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆடிட்டிங்கை பற்றி டெஃபனிஷன், ஸோ பலரும் வந்துட்டு பலவித டெஃபனிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு பொதுவாக ஃபாதர் ஆஃப் ஆடிட்டிங் அப்படின்னா யாரை சொல்லலாம்னா எல்ஆர் டிக்ஸிங்கிறவரை சொல்லலாம். அதாவது லாரன்ஸ் ராபர்ட் டிக்ஸி அப்படிங்கிறவர் வந்து சொல்லலாம். அவர் வந்துட்டு இந்த ஆடிட்டிங்கை பற்றி என்ன சொல்றாரு அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங் இஸ் ஆன் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் undertaken with a view to establishing whether they correctly and completely reflect the transactions to which they relate அப்படின்ட்டு எல்ஆர் டிக்ஸி வந்துட்டு சொல்றாரு. கணக்கு பதிவுகள் அவ தொடர்புடைய பரிவர்த்தனைகளை வந்துட்டு சரியாகவும் முழுமையாகவும் பிரதிபலிக்கின்றனவா என்பதை அறியும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் ஆய்வு தான் ஆடிட்டிங் அப்படிங்கிறது அவருடைய டெஃபனிஷன். அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ், ஐஎஃப்ஏசி அப்படிங்கிற. ஸோ அவங்க என்ன இந்த ஆடிட்டிங்கை பற்றி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங் இஸ் த இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இண்டிபெண்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Auditing is the independent examination of financial information of an entity regardless of its size or legal form with the objective of expressing an opinion and whether the financial statements present a true and fair view அப்படின்ட்டு ஐஎஃப்ஏசி சொல்றாங்க. அதாவது ஆடிட்டிங்கிறது நிதி தகவல், ஒரு நிறுவனத்தின் நிதி தகவல்களை இண்டிபெண்டா, ரைட்டுங்களா, சுயாதீனமாக ஆய்வு செய்து அதன் நிதி அறிக்கையில உண்மையான நியாயமான நிதி நிலையை காட்டுகின்றனவா என்பதை தணிக்கையாளர் தனது கருத்தை வெளியிடும் செயல்முறையாகும் அப்படிங்கிறது தான் இந்த டெஃபனிஷன் சொல்லக்கூடியது. ரைட்டுங்களா? அப்ப இண்டிபெண்ட், சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது. ஸோ சுதந்திரமாக அப்படிங்கிற போது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு கடைக்காரர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 25 லட்சம் வந்துட்டு எனக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதை உடனே நீங்க ஏற்றுக்குவீங்களா? 25 லட்சம் லாபமா? இதை எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா அவருடைய கடையோட லாபத்தை, அவருடைய பிசினஸ் நல்லா போகுதுங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு அவர் பெருமைக்கு கூட அவர் வந்துட்டு சொல்லலாம். அப்ப இதை எப்படி நம்புறது? அப்ப அந்த நம்பிக்கை வேணும்னா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குது? அவங்களுடைய கணக்கு புத்தகங்கள், நிதி பதிவுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாவற்றையுமே, எல்லா பரிவர்த்தனையுமே ஆய்வு செய்து இந்த கடைக்கு வந்துட்டு இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு சொல்லும் போதுதான் அது நம்பக்கூடியதா இருக்குது. ஸோ அப்படி சொல்லக்கூடியவர் வந்துட்டு அவர் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கணும், என்ன சுதந்திரமான இருக்கணும். அவர் வந்துட்டு ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப வேணாங்க. இப்ப ஒரு ஆசிரியர், அவர் வந்துட்டு அவருடைய மகனுக்கே வந்துட்டு தேர்வு வச்சு மதிப்பெண்ணு போடுறாரு. இப்ப அந்த மதிப்பெண்ணு போடக்கூடிய மதிப்பெண்ணை நீங்க அது வந்துட்டு நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்?
அவர் குழந்தைக்கு அவர் தேர்வு வச்சு அவர் குழந்தைக்கு அவர் மதிப்பெண் கொடுக்குறாருன்னா அவர் மிகையா அதிகமாகவே வந்துட்டு மதிப்பெண் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு, ஒரு ஊழியராக இருந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஆடிட்டிங் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆடிட்டு வந்துட்டு உண்மையா இருக்குமா? அவர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் உண்மையா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப அவரால் இண்டிபெண்டா செயல்பட முடியாது. அப்ப அவர் இண்டிபெண்டா செயல்படணும்னா அவர் அந்த நிறுவனத்துல ஒரு ஊழியராக இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இதுதான். அப்ப அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் சுதந்திரமா செயல்பட முடியும். இந்த ஆடிட்டர், அது ஹூ இஸ் த ஆடிட்டர்? அப்ப ஆடிட்டர்ங்கிறது யாரு? An auditor is an independent and professional qualified person. தொழில்முறையான தகுதி உடைய ஒரு நபர், அவர் தான் என்னது? ஆடிட்டர். ஸோ அவரு சுதந்திரமா செயல்படக்கூடியவர் தான் ஆடிட்டர். ரைட்டா? பெர்சன் who examine the books of accounts and financial statements of an organization and expresses an opinion and their accuracy and fairness. இவர் தான் வந்துட்டு ஆடிட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ ஒரு கிளியர் வந்துருச்சு இல்லையா? Why is auditing necessary? இப்போ தணிக்கை ஏன் அவசியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு வெரிஃபை தி அக்யூரசி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதாவது நிதி அறிக்கைகள் வந்து சரியானவையா அப்படிங்கிறத உறுதி செய்ய. அடுத்து டு டிடெக்ட் அண்டு ப்ரிவெண்ட் எரர் அண்டு ஃப்ராடு, பிழைகள் இல்லை மோசடிகள் வந்து கண்டறிந்து அதை தடுப்பதற்கு. அடுத்து டு என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்டு லா, கணக்கியல் தரநிலைகள் அப்புறம் மற்றும் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளனவா அப்படிங்கிறத உறுதி செய்ய. அடுத்து டு இன்க்ரீஸ் த ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி அறிக்கைகளின் நம்பகத்தன்மையை வந்துட்டு அதிகரிப்பதற்கு. அடுத்து டு ப்ரொடக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது பங்குதாரர்கள், கடன்தாரர்கள், அப்புறம் பிற நலனாளர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய நலன்களை பாதுகாக்க. ஸோ இதற்காகத்தான் ஆடிட்டிங் செய்யப்படுது, அவசியப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆடிட்டோடைய முக்கிய அம்சங்கள், அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். இதில் பர்பஸ் ஆஃப் ஆடிட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்பஸ் ஆஃப் ஆடிட், ஆடிட்டோட நோக்கம். தி பர்பஸ் ஆஃப் ஆடிட்டிங் மெனி வெரி அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். An auditor may evaluate the performance of the organization, verify the effectiveness of internal control, or examine the financial statements to express an opinion and whether they show a true and fair view. அதாவது ஒரு நிறுவனத்தின் தன்மையை பொறுத்து தணிக்கையின் நோக்கம் மாறுபடும். ரைட்டுங்களா? ஸோ நிறுவனத்தின் செயல்திறனை மதிப்பிடுதல், உள்கட்டுப்பாட்டை ஆய்வு செய்தல், அப்புறம் மற்றும் நிதி அறிக்கைகள் உண்மையான மற்றும் நியாயமான நிலையை காட்டுகிறதா என்பதை பற்றி கருத்து தெரிவிப்பது வந்துட்டு ஆடிட்டிங் முக்கிய நோக்கமா இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் இஸ் யூஸ் ஆஃப் டெக்னிக், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஆடிட்டிங் இஸ் கண்டக்டட் பை ஃபாலோவிங் பிரெஸ்கிரிப்ட் ஆடிட்டிங் டெக்னிக்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். தணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை நுட்பங்கள், தரநிலைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான். அடுத்து தேர்ட் ஒன் இஸ் ப்ரொபஷனல் காம்படன்ஸ். அன் ஆடிட்டர் சுட் possess professional competence, theoretical knowledge and practical experience. அதாவது தணிக்கையாளர் வந்துட்டு தொழில்முறை திறன், கோட்பாட்டு அறிவு மற்றும் நடைமுறை அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன். The opinion of the auditor should not be influenced by the size or nature of the organization. அதாவது நிறுவனத்தின் அளவு அல்லது தன்மை தணிக்கையாளரின் கருத்தை பாதிக்க கூடாது. அவர் வந்துட்டு இண்டிபெண்டா கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஃபிஃப்த் ஒன் இஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பேஸ்டு ஆன் தி என்டர் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதாவது நிதி அறிக்கைகள் கணக்கு புத்தக பதிவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து adequate supporting documents are available for all entries. அனைத்து பதிவுகளும் போதுமான ஆதார ஆவணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து all transaction recorded in the books are included in the financial statements and no unrecorded transaction are included. அடுத்து necessary information and explanation have been provided. தேவையான விளக்கங்கள் மற்றும் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது.
அடுத்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் பின் ஃபாலோடு வைல் ப்ரிப்பேரிங் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கணக்கியல் தரநிலைகள் பின்பற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் இஸ் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரசன்ட் எ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் தி பிசினஸ். நிதி அறிக்கைகள் நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நியாயமான நிதி நிலைகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இப்படியாக இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கு வந்துட்டு ஆடிட்டிங்கோட மீனிங், டெஃபனிஷன், ஒய் இஸ் த ஆடிட்டிங் நெசசரி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் இதை பற்றி நீங்கள் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், இந்த டிஃபரன்ஷியேட்டு அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.